புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் பல்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வெப்பம் இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வெப்பநிலை ஜனவரியில் ஒரு மாதிரி நார்மலாக தான் சராசரி ஒட்டியே தான் பதிவாயிருக்கு. பட்டு இந்த கடந்த ஒரு 4-5 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் குறிப்பாக சொன்னால் கரூர், பரமத்தி, நீலகிரி டிஸ்ட்ரிக்கு, சென்னை டிஸ்ட்ரிக்கு, வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு சில இடங்களில் அதிகமாக இருக்கிறதா வெப்பநிலை உயர்ந்திருக்கு. நார்மலாக சராசரியை விட கொஞ்சம் உயர்ந்து இருக்கிறதா தகவல் இருக்குது. ஐஎம்டியினுடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. இது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஜனவரியில் இருந்த சராசரி அளவு தான் இருந்திருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்தினுடைய சராசரி வெப்பநிலை 32.4ங்க. அதை ஒட்டியே தான் பதிவாகிட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு சில நாள் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குண்டான வாய்ப்புகள் ஒரு நாள் மட்டும் அதிகமாக இருந்திருக்கு. அதனால் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. பட்டு மற்ற மாவட்டங்களில் இருக்குது. நார்மலாக இப்போது பரவலாக என்ன வெப்பநிலை இருக்குதுன்னா 34 அல்லது 5 வரைக்கும் ரெக்கார்ட் ஆகிட்டு வருது. இந்த குறிப்பிட்ட 34, 5 மற்ற மாவட்டங்களில். நம்மளோட மாவட்டத்தில் 33க்குள்ளே தான் ரெக்கார்ட் ஆகிட்டு வருது. மற்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா 34 அல்லது 5 வரைக்கும் ரெக்கார்ட் ஆகிருக்கிறதா பதிவுகள் இருக்குங்க. கோடையை எப்போது இருந்து எதிர்பார்க்கலாம்? நார்மலாக பார்த்தீங்கன்னா கோடை காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது மார்ச், ஏப்ரல், மே மாதம். இப்போ கொஞ்சம் இப்போ தான் அந்த மழையெல்லாம் விட்டு ஆரம்பிச்சிருக்கிறதுனால இப்போ கோடை தெரிகிற மாதிரி இருக்குது. நார்மலாக கோடை காலங்கிறது மார்ச், ஏப்ரல் மாதம். பட் அது பிப்ரவரியில் ஒரு பின்பகுதியிலிருந்து ஸ்டார்ட் ஆயிரும். இப்போது கொஞ்சம் வெப்பநிலை உயர்ந்து வருது. இப்போ குளிர்காலம் முடிஞ்சு வெப்பநிலை உயர்ந்து வருதுங்க. பகல் நேரம் பெரிய அந்த அளவில் ஒன்றும் பெருசாக மாறுதல் இல்லை. ஒரு சில இடங்களில் மட்டும் வெப்பநிலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா, பகல் நேர வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. வெயிலின் தாக்கம் எந்த அளவு இருக்கும்? அது மாதிரி ஒரு பெருசாக பாதிப்பெல்லாம் இல்லை. நார்மலாக இருக்கக்கூடிய வெப்பநிலை தான். இப்போ அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கடந்த ஒரு 4-5 நாட்களாக வெப்பநிலை அந்த குளிர்காலமே குறையிற மாதிரி தான் இண்டிகேஷன்ஸ் இருக்குது. அதனால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை. அது இருந்திருந்தால் நீலகிரியினுடைய ஒரு சில பகுதிகளில் இருந்திருக்குமே தவிர நம்மளுக்கு ஏன்னா அங்கே தான் 9 to 10 டிகிரி போகும் பகல், அதாவது இரவு நேர வெப்பநிலை. வறட்சி தரும் வருடமாக இருக்குமா? வெப்பநிலை அது இப்போ சொல்ல முடியல. இப்போ நார்மலாக தான் போயிட்டுருக்கு. ஒரு சில இடங்களில் நம்ம ஒவ்வொரு வாரமும் பிரதி வாரம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம முன்னறிவிப்பு இந்திய வானிலைத்துறையோடையும் சரி நம்மளுடைய வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்திலிருந்தும் நம்ம முன்னறிவிப்பு செஞ்சுட்டு வர்றோம். அதாவது அந்தந்த மண்டலங்களை பொறுத்த வரைக்கும் 7 மண்டலத்துக்கும் இந்திய வானிலைத்துறையோட வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் கால்நடை பல்கலைக்கழகத்திலிருந்து முன்னறிவிப்புகள் கொடுத்துட்டு வர்றோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இல்லை. நான் குறிப்பிடத்தக்க ஒரு சில இடங்களை தவிர மற்ற இடமே வெப்பநிலை நார்மலாக தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்புகள்னு சொல்ல முடியாது. இப்போ கொஞ்சம் வெப்பநிலை இது வரைக்கும் குறைந்து இருந்ததுனால ஒரு சில பகுதிகளில் பூச்சி நோயினோட தாக்கம் இருந்திருக்கும். இப்போ அதுவும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். குறிப்பிட சொல்லணும் அப்படின்னா வாழையில் சிக்காட்டாக்கோ இலைப்பொல்லை நோய் அப்படிங்கிற ஒரு நோய் இருந்திருக்கலாம். அதுக்கு தண்ணியை வடிகட்டிட்டு அதாவது கொஞ்சம் நிலப்பரப்பை காய விட்டு தண்ணி பாய்ச்சறதை டிலே பண்ணிவிட்டு மருந்துகள் தெளித்து கட்டுப்படுத்திக்கலாம். இனிமேல் அந்த குளிர் வெப்பநிலை அதிகரித்து வர்றதுனால பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ வெப்பநிலை அதிகரிச்சுட்டு வர்றதுனால நம்ம பயிர்களுக்கு கொஞ்சம் தண்ணி அடிக்கடி பாய்ச்சி மண்ணீரத்தை பாதுகாத்து, இல்லை பயிர் மூடாக்கு மாதிரி ஒரு சில தென்னை மரம் அது மாதிரி பயிர் வெப்பம் ஆவியாகுதலை குறைக்கிறதுக்கு பயிர் மூடாக்கு மாதிரி போட்டோம்னா இந்த மண்ணினோட ஈரப்பதம் பாதுகாக்கப்பட்டு பயிர் மகசூல் பேரளவில் பாதிக்கப்படாமல்
இது பண்ணிக்கலாம் பாதுகாப்பு. கோடை மழைக்கு வாய்ப்பு உள்ளதா? அதாவது மழைக்கான வாய்ப்புகள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் பெரிய அளவில் வாய்ப்பு 6-7 ஒரு சின்ன தூறல் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இப்போது காவிரி டெல்டா மண்டலம், திருநெல்வேலி உள்ள தெற்கு மண்டலத்தினுடைய ஒரு மாவட்டங்களில் மழை சொல்லியிருக்காங்க. மற்ற மாவட்டங்களில் வந்து பெரிய அளவில் மழை இல்லை. இப்போதைக்கு மழை எதுவும் இல்லை. கோடை மழை அதாவது மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கோடை, மார்ச்சுக்கு அப்புறம் மார்ச் 15க்கு அப்புறம் கோடை மழை எதிர்பார்க்கிறத பொறுத்து நம்ம வெப்பநிலையும் அதை பொறுத்து மாறுபடும். அதாவது வெப்பக்காற்றுன்னு சொல்கிறது வந்து சராசரி வெப்பநிலையை காட்டிலும் ஒரு 2-3 டிகிரி 3-4 டிகிரி அதிகமாகும்போது, தொடர்ந்து 1 நாள் 2 நாள் அதிகமாகும்போது பிரச்சனைகள் அது மாதிரி வெப்பக்காற்று சொல்கிறோம். அதாவது ஹீட் வேவ்ஸ்னு ஆங்கிலத்தில் இதை சொல்கிறோம். இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. வந்தால் நாம் வந்து எக்ஸ்பாஸ்லி கோழி பண்ணை ஒரு சில இடங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டிய பாதுகாப்புகள் இருக்கும். பட் அது இப்போதைக்கு சொல்ல முடியாது. மார்ச் இல்லை வந்து மார்ச் எண்ட்லேயோ ஏப்ரல்லையோ தான் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒன்றும் அந்த மாதிரி சூழ்நிலை இல்லைங்க. இப்போ 15 டேஸ் பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு வந்து வறண்ட வானிலை தான் பெரிய அளவில் இருக்குது. பட் கோடை மழைன்னு ஆரம்பிக்கும்போது இன்னும் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் கழித்து நம்ம இது பண்ணிக்கலாம். கோவை மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லை. ஒரு சில பகுதிகளில் மட்டும், இப்போ கரூரில் மட்டும் கொஞ்சம் வெப்பநிலை அதிகரித்திருக்குதா தகவல், அதாவது ரெக்கார்ட் ஆகியிருக்கு, பதிவாகிருக்கு. இப்போது மறுபடியும் பார்த்திங்கன்னா தண்ணி விவசாயிகள் சாகுபடியாளர்கள் என்ன பண்ணணுன்னா மண்ணீரத்தை பாதுகாத்துக்கிட்டு, ஏன்னா வெப்பநிலை அதிகரிக்குது, தண்ணி வந்து இப்போ தென்னை மரம்னா ஒரு 70-80 லிட்டராவது ஒரு நாளைக்கு கொடுத்து பாதுகாத்துட்டு, ப்ளஸ் நில போர்வை மாதிரி செஞ்சிட்டோன்னா உங்களோட மண் ஈரத்தை பாதுகாக்கிறதுனால பயிர் மகசூல் உற்பத்தி குறையிறத தடுக்கலாம். இப்போதைக்கு ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. இப்போ குளிர் முடிஞ்சு வெயில் வந்துட்டு இருக்கிறதுனால நான் முன்னாடியே சொன்னேன், வாழையில் கொஞ்சம் நில காய வச்சு நீர்ப்பாசனத்தை தள்ளி வச்சுக்கிட்டு பைக்ளோஸ்ட்ரோபின் 750 ஒரு ஹெக்டருக்கு தெளித்தோம்னா அது வந்து கட்டுப்படி ஆயிரும். சிக்காட்டா இலைப்பள்ளி நோய் வர வாய்ப்பு உள்ளது. பட் அது வந்து இப்போ குறைஞ்சிரும் வாய்ப்புகள் வந்து.